இந்தியன் நேஷனல் பிரைமரி பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் திரு வாசகன் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கற்குடி பஞ்சாயத்து தலைவர் சில வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று வருகை தந்திருக்கின்ற அத்தான் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா அவர்களுக்கு வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த டிபிகே ஸ்கூல் 23 வருஷமாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் பொதுமக்களுக்கு தான் நன்றியை சொல்ல வேண்டும். உங்களுடைய அனைத்துடைய ஆதரவுடன் இந்த 23 வருஷ சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கிற நாதன் சார் அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய நமது கற்குடி ஊராட்சியின் தலைவர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்புரையாற்ற கடையனூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா அவர்களை நம் பள்ளியின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இந்த பள்ளி டிபிகே பள்ளியின் இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்வில் என்னோடு கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த பள்ளியின் தாளாளர் அண்ணன் நாதன் அவர்களுக்கும், என்னோடு கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எனது அன்பு மாமா கோமதி நாயகம் அவர்களையும், அச்சன்புதூரிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு அத்தான் வாசுதேவன் அவர்களையும், கற்குடி பஞ்சாயத்து தலைவர் அன்பு அத்தான் முத்துப்பாண்டியன் அவர்களையும், அண்ணன் சக்தி பஸ் முதலாளி அண்ணன் பால்ராஜ் அண்ணன் உட்பட வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் என்ற நாதண்ணன் என்னை கூப்பிடையில் வந்து இந்த பரிசு கொடுக்கணும், அதற்கு வாங்க இந்த ஸ்கூல் டேக்கு அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. நான் இவ்வளோ நேரம் நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கல. அதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டா மன்னித்தரல வேண்டும். இந்த பகுதியில் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் இங்கே தான் எங்கள் தோட்டம்லாம் அங்கே கற்குடியில் தான் இருக்குது. டெய்லி நான் போயிட்டு வரக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் 20 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கல. முதல்ல பெரிய அரிதாக தெரிஞ்சு இங்கே இந்த பகுதி புறமே கிராமப்புறங்கள் நிறைந்த பகுதி. இந்த ஸ்கூல் எப்படி வரப்போகுது வைக்கப்போகுதுன்னு சொல்லி நினைக்கையில் அந்த ஸ்கூல் இன்றைக்கி 23வது ஆண்டை கடந்திருக்குன்னா உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமாக உள்ள விஷயம். வரக்கூடிய காலத்தில் நம்ம மாமா அன்பு மாமா சொன்னது மாதிரி இன்னும் 50வது ஆண்டு 100வது ஆண்டையும் பூர்த்தி செய்து இன்றைக்கி 200 பிள்ளைகள் படிக்க இந்த ஸ்கூலில். இது இன்னும் மேலும் நிறைய ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் வந்து இன்னும் நிறைய வளர்ந்து நிறைய மாணவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் சேர்ந்து கல்வி மற்றும் விளையாட்டு எல்லா விதத்துலேயும் பெரிய இடத்துக்கு வரணும்னு உங்களுக்கு வாழ்த்துதேன். அதற்கு வந்து ஒரு அணில் மாதிரி என்னுடைய உதவி, என்னுடைய இது என்ன தேவைனாலும் நீங்கள் என்னை அணுகுங்க, என்னால் முடிந்ததை கண்டிப்பாக செஞ்சு தரோம்னு சொல்லி மாமா சொல்லையில் சொன்னாங்க. மாமாவும் நானும் வெவ்வேறு இயக்கம். மாமா மச்சான் வாசுதேவ மச்சம்லாம் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பயணிக்கக்கூடிய ஆள். நான் அதிமுகவில் பயணிக்கக்கூடிய ஆள். இருந்தாலும் மாமா மற்ற ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நான் வரணும்னு கட்சிக்கு அப்பாற்பட்டுலாம் சொல்லுதாப்புல. அது என்னன்னு கேட்டேன்னா மாமர் வந்து எது அங்கே அஸ்தினாபுரம் அரசவையில் பீஷ்மர் மாதிரி மிகப்பெரிய பிதாமகனாக இருந்தாலும் பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு எங்களை ஜெயிக்க வைக்க எங்கள் மாமா ஆசைப்படத்தான் செய்வாங்க. அவ்வளோ பிள்ளை தானே, நான் சின்ன பிள்ளை. மாமா வந்து மாமாவுடைய அரசியல் அனுபவம் தான் என்னுடைய வயசாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கையிலே எங்கள் மாமா எங்கள் அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கையில அரசியலில் அவ்வளோ விவாதங்கள் பண்ணி பேசக்கூடிய ஆள். அப்போ இருந்தே நான் மாமாவை பார்த்துருக்கேன். அவளுடைய மருமகனா அவளுடைய குழந்தையா அவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு என்னை வாழ்த்துனதுக்கு அவளுக்கு மாமாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். என்றைக்கும் மாமாவுக்கு நன்றி கடனாக இருப்போங்கிறதையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியும் இந்த பள்ளியும் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களும் பெரிய லெவலில் நீங்கள் அத்தான் வாசகம் அத்தான் பேசையில் சொன்னாப்புல இந்த செல்ஃபோனு இந்த மாதிரி இதுகளில் கூடுதலாக பிள்ளைகள் முங்கி இருக்கிறத விட பெற்றோரும் கூடுதலாக அதில் முங்கி எப்போ பார்த்தாலும் செல்லை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னது மாதிரி இப்போ பிள்ளைகளை கூட ஒரு நாள் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க வச்சிடலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அக்கா மாட்ட செல்ஃபோனை பிடிங்கி 2 நாள் அங்கிட்டு போங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடும். வீட்டுக்குள்ளே செல்லு இல்லாமல் யாரும் இருக்கவே முடியாதுங்க சூழ்நிலை வந்துடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செல்லு வந்ததுனால பிள்ளைகளுடைய விளையாட்டு திறன் ரொம்ப கம்மியாயிருச்சு. நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கல நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், சின்ன குழந்தைகளாக இருக்க நீங்கள் எவ்வளவு விளையாண்டுருப்பீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள்.
எவ்வளவோ விளையாட்டுகள் ஓடி ஆடி விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இருந்துச்சு. இப்போ அந்த விளையாட்டுகள்லாம் கம்மியாகி இந்த செல்லிலே மூழ்கி இருக்கு குழந்தைகள். அதை மாற்றி அந்த மாதிரி நல்ல உடல் ரீதியாக தேக ஆரோக்கியத்தோடு வர்றது மாதிரி விளையாட்டுகளையும் சொல்லிக் கொடுங்க, நல்ல படிப்பையும் சொல்லிக் கொடுங்க. நம்ம சமூகத்தில் எப்படி வாழணுங்கிறதையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பெரிய இடத்துக்கு வரணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சால்வை வழங்குங்களா?